ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஷேடை வந்து எப்படி முறையாக கட்டுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா சன்ஷேடில் அப்படி என்ன இருக்குது, சன்ஷேடை எதுக்கு வந்துட்டு அவ்வளோ கேர் எடுத்து நம்ம கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கேர் எடுத்து தான் கட்டணும். ஏன்னா ஒரு தரமாக ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்க மாதிரி ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதில் இருக்க ஒரு சின்ன சின்ன எலமெண்ட்டையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து பண்ணோம் அப்படின்னா தான் அந்த மொத்த பில்டிங்கோட லைஃபுமே நல்லாயிருக்கும், அந்த மொத்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சன்ஷேடை வந்துட்டு சரியாக கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, சன்ஷேடில் வந்து தண்ணி தேங்கி அந்த தண்ணி வந்து அந்த ஜாயிண்ட் பில்டிங்கோட ஜாயிண்டில் வந்து உள்ளே இறங்கி பில்டிங்கோட லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன எலமெண்ட்டுக்குமே வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து கேர் எடுத்து பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை தான் நம்ம சேனலில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட வீட்டை வந்துட்டு எப்படி தரமாக கட்டுறது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்ஷேடை வந்துட்டு எப்படி முறையாக கட்டுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம். இந்த சன்ஷேட் அப்படிங்கிறது நம்ம பில்டிங்கோட அவுட்டர் சைடில் நம்ம விண்டோஸுக்கும் டோருக்கும் மேலே கொடுக்குற ஒரு எலமெண்ட். இது எதுக்காக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட விண்டோஸையும் டோர்ஸையும் வெளியிலேருந்து வர எக்ஸ்டர்னல் ஹீட்லேருந்தும் அதுக்கப்புறமே ரெயின்லேருந்தும் மற்ற வெதர் கண்டிஷன்ஸ்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம இதை ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட டோர்ஸும் விண்டோஸும் எக்ஸ்டர்னல் வெதருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகி சீக்கிரமாக அதோட லைஃப்பை வந்து இழந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வந்து சரியாக கட்டலை அப்படின்னா அதோட ஜாயின்ஸ்லாம் வந்துட்டு தண்ணி வந்து அப்படியே சேர்ந்து போய் அது வந்து நிறைய பெரிய பில்டிங்க்கே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்திடும். ஸோ வந்து இப்போ வந்து இதை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லிண்டல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளோட டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்கு மேலே ஒரு லிண்டல் பீம் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த லிண்டல் பீம்லேருந்து இதோட அந்த மெயின் ராட் அப்படிங்கிறது அந்த லிண்டல் பீமோட பீமில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த சன்ஷேட் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பில்டிங்க்கும் இந்த சன்ஷேடுக்கும் நடுவில் வந்துட்டு கிராக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த கிராக்ஸில் தண்ணி இறங்குச்சு அப்படின்னா ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து இதோட மெயின் ராட், இந்த சன்ஷேடோட மெயின் ராட் வந்துட்டு அந்த லிண்டலோட பீமில் போய் நல்லா வந்து டை ஆகிருக்கணும். சில பேர் வந்து எல்லாத்தையுமே விண்டோஸ்லாம் கட்டி முடிச்சுட்டு லிண்டல் வைக்க மறந்துடுவாங்க. அதுக்கப்புறமே ட்ரில் பண்ணி வந்து ராட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி சன்ஷேட் போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கிராக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதை பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதில் வந்து கெமிக்கல் ராட்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணி அந்த ஜாயின்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரஃப் சர்ஃபேஸ் ஆக்கி விட்டு அதுக்கப்புறமா அதில் கெமிக்கல்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து முறையானதாக இருக்கும். தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சன்ஷேடோட திக்னஸ். சில பேர் வந்து சன்ஷேடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திக்னஸ் ரொம்ப கம்மியாக போய்ட்டுருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரியெல்லாம் கூட வந்துட்டு சன்ஷேடு போடுறாங்க. அந்த மாதிரி போடுறதுனால வந்துட்டு எந்த யூஸ்மே கிடையாது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி தான் ரொம்பவே மோசமாக மாறிடும். ஸோ வந்து சன்ஷேடு போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3.5 இன்ச்சாச்சும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் சன்ஷேடு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ இந்த 1 இன்ச்சு 2 இன்ச்செல்லாம் வந்துட்டு காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா உங்களால் கவர் கூட ப்ரொவைட் பண்ண முடியாது. கவரோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கவர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காங்கிரீட்டோட சென்டரில் இருக்கணும். மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காங்கிரீட்டால் அது கவராக இருக்கணும். அது சென்டரில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அது கவர் அப்படின்னு சொல்லுவோம். வந்து நீங்கள் 2 இன்ச்சு கொடுக்கும்போது உங்களால் கவரே கொடுக்க முடியாது. ஸோ வந்து நல்லா ஒரு 3.5 இன்ச்சாச்சும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா கவர்லாம் ப்ரொவைட் பண்ணி உங்களால் தரமாக கட்ட முடியும். தென் வந்து அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டரிங். இந்த பிளாஸ்டரிங் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் லிக்விட்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து வாட்டர் வந்து நிற்கிது அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமே இந்த பில்டிங்கும் இந்த சன்ஷேடும் வந்து ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொலவு மாதிரி அதாவது கோப்பிங் மாதிரி நீங்கள் அடித்து விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாயின்ஸில் வந்து தண்ணி வந்து உள்ளே இறங்காது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அதில் வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர்லாம் போட்டு நீங்கள் இது பண்ணீங்க கொலவு அடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட சன்ஷேடு வந்து நல்லா தரமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் டைல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் அப்படி இல்லைன்னா தட்டோடு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரூஃபில் வந்து என்ன மாதிரியான ஒரு இது பண்ணுறப்போ, இப்போ மொட்டை மாடி ரூஃப் இருக்குன்னா அதில் வந்துட்டு எப்படி மேலே தட்டோடு அதெல்லாம் போடுறோமோ அந்தளவுக்கு கேர் எடுத்து இங்கேயுமே பண்ணணும். ஏன்னா வந்து ரூஃபு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த சன்ஷேடுக்கும் இருக்குது.
ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சன்சைடை வந்து ஸ்லோப்பாக நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி வந்து விழுகுது அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கீழே இறங்கிடும். தண்ணி வந்து சன்சைடில் தேங்கி நிற்கிது அப்படின்னா அந்த சன்சைடை வந்து ஃபஸ்ட்டு அதை அஃபெக்ட் பண்ணும். சன்சைடை அஃபெக்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து பில்டிங்கை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் நல்லா ஸ்லோப்பாக தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கீழே விழுந்துடுற மாதிரி நல்லா ஸ்லோப்பாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பாக பண்ணுறது வந்து ஒரு மெத்தடு. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வீடியோட கண்டினியூட்டியில் பின்னாடி பார்க்கலாம். தென் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி பார்டர், அதாவது வாட்டர் பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த சீலிங் பார்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா இந்த சன்ஷேடோட கீழே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பார்டர் ஒன்று வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது எதுக்காக பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம பண்ணணும், இதை வந்து நம்ம எதுக்காக வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தண்ணி வந்து வலிஞ்சு ஒழுகுது அப்படின்னா அந்த தண்ணி பார்டரில் பட்டு இது அந்த இடத்தோட கீழே விழுந்துடும். இப்போ அந்த தண்ணி பார்டர் இல்லை அப்படின்னா அந்த சன்ஷேடோட கடைசி வரைக்குமே அது வந்து ட்ராவல் ஆகி போகும். ட்ராவல் ஆகி போய் பில்டிங்லேயுமே அது உள்ளே இறங்கும். ஸோ இந்த வாட்டர் பார்டர் கட்ட வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இது வந்து தண்ணி தேங்கி தேங்கி தண்ணி லீக் ஆகி உள்ளுக்குள்ளெல்லாம் வரும். ஸோ வந்து இந்த வாட்டர் பார்டர் நீங்கள் எந்த மாதிரியான மெத்தடில் கட்டினீங்க அப்படின்னாலும் இந்த வாட்டர் பார்டர் கட்ட வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பிளைனாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறது. இந்த மாதிரி பிளைனாக ஃபினிஷ் பண்ணி மேலே வந்து ஸ்லோப் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே வந்துட்டு சுற்றிலுமே ஒரு வரி செங்கல் மாதிரி கட்டி பார்டர் மாதிரி கட்டி அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு குழாயை கொடுத்து நம்ம தண்ணியை வந்து வெளில ட்ரைன் பண்ணுறது இன்னொரு மெத்தட். இது வந்து எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அழகான பர்பஸ், எலிவேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் கட்டும்போது நம்மளோட சன்ஷைடு வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கட்டும்போது சில அதில் வந்து ட்ராபேக்ஸும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டும்போது இந்த பைப்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் லீவ்ஸு அதுக்கப்புறமே டஸ்ட்டெல்லாம் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அது வந்து தண்ணியை வந்து வெளியே விடாமல் அதை அடைச்சி வச்சிரும். அப்போ தண்ணி உள்ளே நிற்கும் போது அது வந்து பில்டிங்கை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டும்போது நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏதாச்சும் அடைச்சிருக்கா எங்கேயாச்சும் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சன்ஷைட்லேயே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட பண்ணிக்கலாம். அதிலெல்லாம் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி வந்து விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து கீழே போயிடணும். அதில் வந்து தண்ணி எந்த இடத்துலையும் தேங்கி நிற்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜாயின்ஸ்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி நல்லா இதாக பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா எங்கேயும் வாட்டர் உள்ளே இறங்காது, நமக்கு லைஃப்பும் வந்துட்டு நல்லா இருக்கும். தென் இந்த சன்ஷேடு வந்து அகலம் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு ஒரு சில பேத்துக்கெல்லாம் டவுட் இருக்கும். இந்த சன்ஷேடோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம விண்டோவோட அகலமோ டோரோட அகலமோ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து இந்த சைடு ஒரு 6 இன்ச்சு இந்த சைடு ஒரு 6 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸஸாக வச்சோம் அப்படின்னா தான் தண்ணி வந்து இந்த இது டோரில் விண்டோஸ்லலாம் வந்து விழுகாது. ஸோ வந்து நீங்கள் எப்போ பண்ணீங்க அப்படின்னாலும் விண்டோஸோட சைஸுக்கே பண்ணிடாமல் அதை விட லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமாகவும் ரைட் சைடு ஒரு 6 இன்ச்சு அதிகமாகவும் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமே இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா மினிமமாக ஒரு 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா தான் எக்ஸ்டர்னல் ரெயினாக இருக்கட்டும் இது வேறு ஏதாவது கண்டிஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ வந்து மினிமமாக ஒரு 2 அடியாச்சும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இடம் இருக்கிறத பொறுத்துட்டு நீங்கள் 2 அடி கூட கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்யூரிங். நிறைய பேர் வந்து இதில் வந்து க்யூரிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது இந்த சன்ஷேடுக்கு. ஆனால் நம்ம ரூஃபுக்கு வந்துட்டு எப்படி வந்து பாண்ட் சுற்றிலுமே கட்டி தண்ணி தேக்கி வச்சு க்யூரிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த சன்ஷேடுக்கு வந்து நம்ம க்யூரிங் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட சன்ஷேடோட லைஃபும் உங்களோட பில்டிங்கோட லைஃபும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.